ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு திருச்சி மாம் சேனல். நேற்று போட்டிருந்த வீடியோக்கு இவ்வளோ நாள் நான் பிஸ்னஸ் வீடியோ போட்டிருக்கேன். ஆனால் எனக்கு கொஞ்சம் ஸ்லோவாக நகரும். ஆனால் நேற்று போட்ட வீடியோ ஈவினிங் வரைக்கும் போகவே இல்லை. எப்போதும் போல் நான் என்ன நினச்சேன், வியூஸ் போகுதோ இல்லையோ, இந்த மந்த் அதாவது ஜனவரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் மட்டும்தான் போட்டேன். வியூஸ் போகலனாலும் பரவாயில்ல, நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நான் வீடியோ போட்டுகிட்டே இருந்தேன். நேற்று போட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா ஈவினிங் வரைக்குமே கொஞ்சம் மந்தமாக தான் போயிட்டு இருந்துச்சு. ஒரு 5-6 பேர் தான் ஃபோன் பண்ணி கேட்டாங்க, வாட்ஸ்அப்ல பண்ணாங்க. ஆனா அதுக்கப்புறம் நான் காலைல எந்திரிச்சு பாக்குறேன், அவ்வளோ பேர் வந்து அக்கா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணோம்க்கா, வீட்டுல இருந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி நான் லாஸ் ஆயிடுச்சுக்கா அப்படிலாம் சொல்லி பண்ணியிருந்தப்போ நான் நினைச்சேன், இவ்வளோ பேர் ஏதோ ஒரு விஷயத்துல ஏதோ ஒன்று செஞ்சிட மாட்டோமாங்கிற ஒரு நம்பிக்கையில யூடியூப்பை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா வந்து நம்ம நினைக்கிறது ஒன்று, நடக்கிறது ஒன்றா இருக்கு. இன்னைக்கு நீங்க எவ்வளோ பேர் என்கிட்ட பேசுனீங்க உங்க எல்லாருக்குமே தெரியும். பேசினவங்க அத்தனை பேருமே முடிஞ்சா இது கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து எந்த முதலீடும் பண்ண சொல்லலை. அதே மாதிரி முன்னாடியே எந்த பொருளும் வாங்கி வச்சுக்க சொல்லலை. நீங்கள் என்கிட்ட கிளாஸுக்கு நல்லா சேல் பண்ணதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்னு சொன்னேன். ஏன்னா நல்ல சேல் ஆனதுக்கப்புறம் ஒரு 20,000-30,000 சேல் பண்ணுறோங்கிறப்ப எதுக்கு இன்னொரு இடத்துல வாங்கணும், நீங்களே அதுக்கு ஓனர் ஆகலான்னு சொல்லி நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். இதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா துணி தைக்கிறவங்க, உங்களை தேடி நிறைய பெண்கள் வருவாங்க. நீங்கள் சூப்பராக ஹெர்பல் சோப்பு சேல் பண்ணலாம், வீட்டில் இருக்கிறவங்க உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வச்சு சேல் பண்ணலாம் அப்படின்னு நிறைய ஐடியா சொல்லியிருந்தேன். ஸோ நான் ஒரு ஐடியா சொல்லிகிட்டே இருக்கிறப்ப அதை ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணுறப்போ நிறைய டவுட்ஸ் வருது. அதனால் எனக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் வாய்ஸ் மெசேஜோ இல்லை பேசிக்கிட்டே இருந்து இப்போ எனக்கு தெரியும் என்னோட குரலே ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கீங்கன்னு கேட்குற அளவுக்கு எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அவ்வளோ பேரும் அக்கா நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறோம், எங்களுக்கு தருவீங்களா, ஒரு சோப்பு தருவீங்களான்னு கேட்குறீங்க. ஃபஸ்ட்டு எனக்கு ரீசெல்லர் முக்கியம், ஒவ்வொருத்தவங்களுக்குமே நான் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் ஹோல்சேலாக உங்களுக்கு கொடுக்கறத பற்றி நான் பேசணும் ஃபஸ்ட்டு. அதனால் நீங்கள் தைரியமாக எங்கிட்ட எப்படி நீங்கள் முன்னாடி ஹெர்பல் ஆயில், பாத்திங் பவுடர், சத்து மாவு எல்லாம் நான் கொடுத்தேனோ அதே மாதிரி சோப்பு ஒரு பீஸ்னாலும் நான் அனுப்புவேன். ஒரு சோப்பு அனுப்புவீங்களா, 2 சோப்பு அனுப்புவீங்களான்னு கேட்குறீங்களா, நீங்கள் அதுக்கு இதே வேண்டாம். இல்லை யூஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சேல் பண்ணுறதுனாலும் தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம். நான் என்ன ரேட்டு கொடுக்குறேனோ அதே ரேட்டுக்கே உங்களுக்கு கொடுப்பேன். நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி முதலீடு ஒரு 1000 ரூபா வச்சுருக்கேன், 2000 வச்சுருக்கேன், முதல்ல போடுமா, இல்லை நீங்கள் வாங்கி வீட்டில் வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க, வாங்கி வச்சுட்டு சோப்பை பார்த்துட்டே இருக்கும்போது அது விற்கலைன்னு இந்த அக்கா சொன்னாங்களேன்னு என் மேலே கோவப்பட மாட்டீங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டேட்டஸில் வைங்க. அது மூலியமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆர்டரை ஒரு 10 பேர் எடுத்து 10 சோப்பு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட கொடுங்க, நான் உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். லேட்டாக வரதுனால ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, என்ன சோப்பு அடிக்கடி கேட்குறாங்கங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுக்கோங்க. இன்னொன்று, உங்களோட ஏரியாவில் எப்படி, இப்போ உங்களோட சரௌண்டிங்கில் எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற சோப்பு வாங்கி வச்சுக்கோங்க. 2 விஷயம் தான், என்ன கேட்குறாங்க என்ன தேவை, இது 2 தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் வச்சிட்டிங்கன்னா அவங்க கேட்டோன்னே எடுத்து கொடுக்க முடியும். ஒரு சோப்பு 2 சோப்பு நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா அதுக்கு நீங்கள் கொரியர் சார்ஜ் ஆகும். தான் லாபம் கிடைக்குதுங்கிறப்போ நீங்கள் கொரியர் சார்ஜ் என்ன பண்ணுவீங்க, அதுக்காக தான் ஒரு 10 சோப்பாக ஆர்டர் கொடுங்க, கொரியர் சார்ஜ் கம்மியாகும், 10 சோப்பாக ஆர்டர் கொடுங்க, கொரியர் சார்ஜ் கம்மியாகும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா உங்களுக்கு வாங்கி வச்சுட்டும் வீணாகக்கூடாது. அதனால தான் முன்னாடியே வாங்கி வைக்காதீங்க, ஆர்டர் எடுத்ததுக்கு அப்புறமே கொடுங்க. உங்கள் கஸ்டமர்கிட்ட சொல்லுங்கள், ஒரு வாரம் ஆகும், 2 நாள் ஆகும், 3 நாள் ஆகும் சொல்லுங்கள். உங்களோட ஆர்டர் என்கிட்ட வரைக்கும் லேட் ஆகாது, நான் உடனே அனுப்பிச்சிட்றேங்க, அது என்னோட பொறுப்பு. உங்களோட ஆர்டர் நீங்கள் வந்து எடுக்கிறத பொறுத்து தான் இருக்குது. கிளியர் ஆகிடுச்சுல? அதே மாதிரி கொரியர் சார்ஜ் கேட்டிருந்தீங்க. 10 சோப்பு வாங்குறவங்களுக்கு ஃபஸ்ட்டு கொரியர் ஆர்டர் நானே ஏற்றுக்கிறேன், ஓகே தானே? இந்த டவுட் நிறைய பேத்துக்கு இருக்குது, அக்கா சோப்பு இவ்வளோ விற்கிறோம், இவ்வளோ கிடைக்குது, எப்படிக்கா கொரியர் சார்ஜ்னு கேட்டிங்களா? ஃபஸ்ட்டு வாட்டி 10 சோப்பு ஆர்டர் பண்ணுறேன் எல்லாருக்குமே கொரியர் சார்ஜ் பொறுப்பை நானே ஏற்றுக்கிறேன், ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு என்ன வாய்ஸ் மெசேஜில் கேட்டிருந்தீங்க. அதுக்கப்புறம் ஒரு சோப்பு தான் சொல்லியிருந்தேன்ல, ஒரு சோப்பு 2 சோப்பு தருவீங்களா, நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். நம்மக்கிட்ட இது மட்டும் தான் நீங்கள் வாங்கி சேல் பண்ணணும்னு இல்லை. ஹெர்பல் ஆயில் இருக்குது, ஃபேஸ் பேக் இருக்குது, பாத்திங் பவுடர் இருக்குது, ஹேர் பேக் இருக்குது, சீயக்காய் இருக்குது, சத்து மாவு இருக்குது. இந்த 5 ப்ராடக்ட்டுமே நீங்கள் சேல் பண்ணலாம் தாராளமாக என்கிட்ட வாங்கி, ஓகே தானே? அதே மாதிரி இன்னும் நிறைய பேர் வந்து வீட்டில் இருந்து பண்ணுறதுக்காக நாங்கள் முயற்சி பண்ணோம், ஃபோன் பண்ணோம்க்கா, ஒரு 300 ரூபா கொடுத்து என்னை சேர சொன்னாங்கக்கா, சேர்ந்ததுக்கப்புறம் 10,000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொன்னாங்கக்கா அப்படிலாம் சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டீங்க. நம்மளை வீட்டில் இருந்து நம்ம ஏதோ ஒன்று செய்ய மாட்டோமாங்கிறது நம்மளை ஃபோக்கஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பெண்களை தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரியான பிஸ்னஸ்க்கு. அதாவது என்ன பிஸ்னஸ் சொல்லுவாங்க அப்படின்னா, ஒருத்தவங்க ஜாயின் பண்ணுவாங்களே, எனக்கு அது கூட இப்போ டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. எம்எல்எம் பிஸ்னஸ்க்கு வந்து அந்த மாதிரி தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஏன்னா பெண்களால் எல்லாமே முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையினால தான் நம்மளை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதை ஒரு நிமிஷம் யோசிக்கணும்.
நம்ம யூஸ் பண்ண போகிற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஹெர்பலாக ஒரு சோப்பு. இவ்வளோ காலம் வரைக்கும் எல்லாரும் சோப்பு யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய ஹெர்பல் சோப்பை யூஸ் பண்ணி பாருங்கள். வித்தின் ஒரு வாட்டி போட்டாலே நல்ல ஒரு ஷைனிங் கொடுக்கும், க்ளோ கொடுக்கும். அப்படி ஒரு நல்ல ப்ராடக்டை கொடுக்குறப்ப எப்படி அவங்க அடுத்த வாட்டி வந்து உங்கள்கிட்ட வாங்காமல் இருப்பாங்க? அதுதான் கான்ஃபிடென்ட். ஸோ நம்ம கொடுக்குற பொருள் நல்லா இருந்துச்சுன்னா தைரியமாக நின்று பேசலாம், என்னோட பொருள் நல்லா கேட்கும்ன்ட்டு. நம்ம ஸ்கின் டாக்டர்கிட்ட போகிறோம், அவங்களே இப்போ ஹெர்பல் சோப்பு நிறைய சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி தழும்பு சோப்பு, கண்டிப்பாக தழும்பு சோப்பெல்லாம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அம்மன் பச்சரிசிலாம் பார்த்தீங்கன்னா மறுபோன இடத்துல தழும்பு இருக்கிறதே போகும். அந்தளவுக்கு அம்மன் பச்சரிசியோடக்கு வந்து மகிமை இருக்குது. எனக்கே ஒரு சிஸ்டர் சொல்லி தான் அந்த சோப்பை நான் உருவாக்கினேன். ஒரு உளுந்து சோப்புங்கிறது ஒருத்தவங்க சொல்லி தான். ஸோ உங்கள் ஸ்கின்னுக்கு எந்த மாதிரி சோப்பு வேணுங்கிறத நீங்கள் கேட்டிங்கன்னா நான் அதே செஞ்சு கொடுப்பேன். நாளைக்கு ஒரு சோப்பு செய்ய போகிறேன், அது வேறு லெவலில் ஒயிட்னிங் கொடுக்க போகுது. அந்த சோப்போட மெயின் காம்பினேஷன் சொல்லிடுறேன். அது 100% எப்படி யூஸ் ஆகுதுங்கிறத 30% ஒரு விஷயத்த போடணும். அதை நான் சொல்ல போகிறது கிடையாது. எந்த கெமிக்கலும் கிடையாது, டெய்லி சமையலுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது தான். ஆனால் நான் சொல்ல போகிறது இல்லை. ஏதோ ஒன்று நம்ம செஞ்சிடறோம்னு வச்சுக்கோங்க, நல்லா அது க்ளோ கொடுக்குது, நல்ல ரிசல்ட் கொடுக்குதுன்னா அவங்க புதுசாக கண்டுபிடிச்ச மாதிரி. ஏன்னா நம்மள மாதிரி ஸ்டார்டிங் லெவலில் இருக்கிறவங்க எவ்வளோ ஒரு பெரிய விஷயத்த கண்டுபிடிச்சாலும் போய் ரீச் ஆகாது. ஆனால் நம்ம கண்டுபிடிச்சி ஒரு ஓரமாக இருப்போம். நம்மளை விட்டு முந்தி மேலே இருக்காங்க இல்லையா, அவங்க நம்ம செஞ்ச விஷயத்த செய்கிறப்போ அவங்களே செஞ்ச மாதிரியும் அவங்க தான் புதுசாக கண்டுபிடிச்ச மாதிரியும் ப்ரொஜெக்ட் ஆயிடுவாங்க. அதனால் நாளைக்கு செய்ய போகிற சோப்பு வந்து பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் யாருமே செஞ்சில்லாத சோப்பு. நான் அந்த சோப்பை செஞ்சு பார்த்துட்டேன், யூஸ் பண்ணி பார்த்துட்டேன், சூப்பர் ரிசல்ட் கொடுக்குது. என்ன செய்யுது அப்படின்னா, இது மேக்ஸிமம் ஜென்ஸுக்கு யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நிறைய பரு இருக்குது இல்லையா, அவங்க யூஸ் பண்ணுங்க. இந்த மூக்கு மேலே முள்ளு முள்ளாக இருக்கிறவங்க, அப்புறம் இந்த கன்னத்தில் முள்ளு முள்ளாக ஓட்ட ஓட்டையாக இருக்கிறவங்க, இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். சூப்பர் ரிசல்ட். நீங்கள் சும்மா ஸ்க்ரப்பெல்லாம் போட்டு தேய்ச்சிட்டே இருக்க வேண்டாம். இந்த சோப்பு ஒன்று போதும், முகத்துக்கு மட்டும் போட வச்சுக்கோங்க. நாளைக்கு நான் செய்ய போகிற சோப்பை, அந்த சோப்பெல்லாம் நீங்கள் கொண்டு போய் உங்கள் கஸ்டமர்கிட்ட கொடுக்குறப்போ உடனே ரிசல்ட் கொடுக்கும். அப்போ கண்டிப்பாக உங்களை தவிர வேறு யார்ட்டையும் வாங்க மாட்டாங்க. ஒன்றே ஒன்று சொல்லுங்கள், கமர்ஷியலாக விற்கக்கூடிய சோப்பு எல்லாமே கண்ட ஆயிலில் செய்கிறது. இதெல்லாம் ஒரு கிளாஸ் எடுத்து கிளாஸில் சொல்லக்கூடிய விஷயத்த கூட நான் ஓப்பன் பிளாட்ஃபார்மில் சொல்லிகிட்டு இருக்கேன். ஏன்னா உங்களுக்கு புரியணும், நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா நம்ம வந்து இப்போ என்கிட்ட முன்னாடியும் ஜாயின் பண்ணாங்க, ரீசெல்ல நிறைய பேர் ஜாயின் பண்ணாங்க. ஒரு 10 வாட்டி 20 வாட்டி வந்து ரொம்ப ஆர்வமாக அது செய்கிறேங்க்கா, இது செய்கிறேங்க்கா, அதை அனுப்புங்க, இதை அனுப்புங்க வாங்குவாங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படியே ஸ்லோவாகிடுவாங்க. நான் எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் நான் ஸ்லோவாகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே அவங்க ஸ்லோவாகிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்மளோட மோட்டிவேஷனல் நம்ம தான். நம்மளை விட நமக்கு யாரும் மோட்டிவேஷனெலாம் தர முடியாது. இன்றைக்கி சோர்ந்து படுக்கிறோம், நம்ம எந்திரிச்சு ஆகணுங்கிறது நம்ம நினச்சா தான் முடியும். யாராவது வந்து நம்மளை எழுப்பினாலும் நம்ம சோர்வாக தான் இருப்போம். அந்த மைண்டுக்குள்ளே நம்ம கொண்டு வந்தோன்னு நம்ம தான் நம்மளுக்கு மோட்டிவேஷ்னல்னு. ஸோ குதிரை ஓடணும், ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அவங்களா பிடிச்சி நிப்பாட்டினா தான் நிற்கும். ஆனால் நம்ம வந்து சேல்ஸ் ஆரம்பிக்கலாம், இன்றைக்கி ஒன்று ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் வந்து ஃபோன் பண்ணலாமா வேணாமா, ட்ரை பண்ணலாமா பண்ண வேணாமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்தே வாட்ஸ்அப்பில் ட்ரை பண்ணலாம், விற்கிதோ விற்கலையோ முயற்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா. இனிமேல் அவங்கள யாரையும் நிப்பாட்ட முடியாது. கண்டிப்பாக அவங்க எல்லாருமே ஒரு நல்ல உமனாக வருவாங்க. ஆனால் எத்தனை பேர் ஃபோன் பண்ணாங்கன்றீங்க. நான் உங்கள் அம்மா வயசு தான்மா, அந்த ஃபோனில் வந்து அந்த பொண்ணு நீ தானாம்மா, சரிம்மா சரிம்மா எனக்கு இந்த மாதிரி நான் வீட்டிலேருந்து பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், அம்மாவுக்கு இதெல்லாம் அமுச்சு வையா அப்படின்னா அவங்க எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சுங்க. நம்மளை விட பெரியவங்களுக்கும் நம்ம சொல்லித்தரோம், பெரியவங்களுக்கும் உதவியாக இருக்கும். அப்புறம் இன்னொருத்தவங்க சொன்னாங்க, அக்கா இந்த சூப்பர் ரீசெல்லில் பண்ணுறதுக்கு நான் ஒருத்தவங்கள்ட்ட கேட்டேங்க்கா மதுரையில், அவங்க 80 ரூபா சொன்னாங்கக்கா அப்படின்னாங்க. 80 ரூபா சொன்னால் அப்போ எவ்வளோக்கு கஸ்டமர்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது? யோசிச்சு பாருங்க. கஸ்டமரையும் ஏமாற்றக்கூடாது, அதுதான் முக்கியம். நான் இப்போ ரீசெல்லர்னு மூச்சு போட்டுக்கிட்டு இருக்கேன். ரீசெல்லர் மட்டும் கிடையாது, வாங்கக்கூடிய கஸ்டமருக்கு உடனே ரிசல்ட் கொடுக்கணும், எந்த கெமிக்கலாகவும் இருக்கக்கூடாது. அவங்க அதை வாங்குறப்ப சந்தோஷமாக வாங்கணுங்க, அதுதான் முக்கியம். ஸோ நமக்கு கஸ்டமரும் தேவை. ரீசெல்லர் நான் ஏன் பண்ண சொல்கிறேன்னா, உங்களோட வருமானத்துக்கு ஒரு வழியாச்சு. ஸோ அது இதுன்னு பார்த்து ஏமாந்து போகாதீங்க, உங்களோட பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறதுக்காக நான் மோட்டிவேஷனல் பண்ணுறேன். என்னோட மோட்டிவேஷனல் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப நன்றி. எனக்கு மோட்டிவேஷனல் இன்னொரு ஆள் இருக்காங்க, அவங்க கொடுக்குற ஒரு மோட்டிவேஷனலாக தான் நான் ரொம்ப ஹாப்பியாகவும் நான் வந்து இவ்வளோ எத்துவாக இருக்கேன். அதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஃபஸ்ட்டு தேங்க்யூங்க.
அதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, நிறைய பேர் வந்து வெயிட்டிங் காலில் போயிட்டுருக்கு, கோச்சிக்காதீங்க. உங்களுக்கு கீழே இருக்கவங்க அவ்வளோ பேர் ஃபோன் பண்ணியிருக்காங்க. நான் கீழே இருந்து தான் மேலே போகிறேன். ஏன்னா முன்னாடி பண்ணவங்க முன்னாடி போயிடக்கூடாது. கீழேருந்து ஏதோ ஒரு முயற்சி பண்ணணும். வீட்டில் அவங்க குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு என் வீடியோவை பார்த்துட்டு இருந்திருக்கலாம், இல்லை வீட்டில் படுத்துக்கிட்டு என் வீடியோவை பார்த்துட்டு இருக்கலாம், இல்லை பாருங்கள் நிறைய பேர் துணி தைச்சிட்டு இருக்காங்களாம், ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறாங்களாம். இந்த நேரத்தில் கூட என் வீடியோ ஒரு நிமிஷம் நின்று பார்த்துருக்காங்கல்ல, அப்போ நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும்ல. அதனால தான் நான் கீழேருந்து மேலே வீடியோ நீங்கள் பண்ண நம்பருக்கெலாம் நான் ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்ருக்கேன். ஒருத்தவங்களோட நம்பரை கூட இப்போ வரைக்கும் நான் மிஸ் பண்ணலை. எல்லாரோடைய நம்பருக்குமே வந்து உங்கள் பேர் உங்களோட நம்பர் எழுதி வச்சு யார் ரீசெல்லர், யார் கிளாஸுக்காக வந்திருக்கீங்கன்னு சொல்லி நோட் பண்ணி தான் நான் எழுதிட்டு இருக்கேன். அதனால் நீங்கள் யாரும் ஒரி பண்ண எனக்கா இன்னும் அனுப்பலையே, இன்னும் அவங்கள்ட்ட பேசலையே, நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க. காலையில் இருந்து இப்போ மணி பார்த்தீங்கன்னா எத்தனை ஆகுது? மணி பார்த்தீங்கன்னா 12 ஆகுது. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா கஸ்டமர்கிட்ட பேசிட்டு மட்டும்தான் இருந்தேன். ஏன்னா ஒரு 3 பேர் கிளாஸ்க்கு ஜாயின் ஆகியிருக்காங்க. அவங்களுக்கு நான் என்னன்னைக்கு கிளாஸ்ன்னு சொல்லி எடுக்கணும் இல்லையா, அதனால் அவங்க 3 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ரீசெல்லர் ஒரு 15 பேர் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்துட்டு ரீசெல்லர் வந்தாலும் அவங்க வந்து இப்போ நமக்கு ஆர்டர் எதுவும் கொடுக்கல. அவங்க வந்து எப்படி அதை எடுக்கணும், அவங்க எப்படி ஸ்டேட்டஸில் வைக்கணும், அதெல்லாம் அவங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கணும்ல. எடுத்தோமா நான் சும்மா 4 பேப்பர் அமிச்சேன்னா அவங்க அந்தளவுக்கு ஆர்வமாக இருக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு ஃபோன் பேசி நம்ம என்ன வேலை செய்யணுங்கிறத, வேலையை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டாதான் அவங்க ஃபஸ்ட்டு அடுத்த லெவலில் என்ன செய்யணுங்கிறத யோசிப்பாங்க. அதனால் இன்னைக்கு நீங்கள் முயற்சி பண்ணி ஆரம்பிச்சிட்டிங்கல்ல, கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக நீங்களுமே ஒரு நல்ல பிஸ்னஸ் பண்ணி வீட்டில் உங்களுடைய செலவை நீங்கள் பண்ணிக்கிறதுக்கான சூழ்நிலை சீக்கிரம் வந்தாச்சு. முயற்சி மட்டும் பண்ணுங்கள். ஆக்டிவாக ஃபஸ்ட்டு ஃபோன் வாட்ஸ்அப்பில் பேசுகிறப்ப தூங்கிக்கிட்டே கூப்பிடாதீங்கப்பா, நல்லா ஆக்டிவாக பேசுங்கப்பா, சரிங்களா? அது மட்டும்தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வந்து காட்டுற விஷயம் இதெல்லாம் வந்து இன்னும் நான் அவங்களுக்கு எல்லாம் அனுப்பாமல் இருக்கேன். இதுக்கு மேலே தான் அனுப்பணும். நான் அவங்களுக்கு என்ன டீட்டெயில் எல்லாம் எதுன்னு கேட்டுட்டு அனுப்பணும். வணக்கம்க்கா, என் பேர் தேவி. உங்களோட யூடியூப் சேனல் பார்த்தேன். நீங்க சோப் பிஸ்னஸ் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. நான் சென்னையில இருக்கேன். என்னால ஆன்லைன்லயோ இதுல எல்லாம் கத்துக்க முடியாது. ஏன்னா நான் வேலைக்கு போறேன், பாப்பா பார்த்துக்கிற வேலைக்கு போறேன். எனக்கு கூட ஒரு இன்கம் வேணுங்கிறதுக்காக நான் இதை ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். உங்ககிட்ட வாங்கி நான் வித்தா எனக்கு பண்ண முடியுமா? இங்க பக்கத்துல இருக்கிற கடையில சொன்னா வாங்கிப்பாங்களா இப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா கொஞ்சம் சொல்ல முடியுங்களாக்கா? நான் கண்டிப்பாக சொல்கிறேன் சிஸ்டர், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மாதிரி தான் ஒவ்வொருத்தவங்களும் ஏதோ ஒரு ஆசையாக நம்மகிட்ட ஃபோன் பண்ணி அக்கா இது பிஸ்னஸ் பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணுறேன், என்னால் பண்ண முடியுமா அப்படின்னு ஐடியாவாகவும் கேட்குறாங்க. அவங்களுக்கு எப்படி செய்யணுங்கிற ஐடியாவை இப்போ நான் சொல்லிடுவேன். ஸோ நம்மளோட தப்பு தான். ஒரு இடத்துல போய் ஏமாறுறோன்னா அவங்களோட மேக்கப், அவங்களோட லைட்டிங், அவங்களோட கலரை பார்த்து ஏமாந்து நம்ம ஒரு பொருளை வாங்கி அது வேஸ்ட்டாக போய் அந்த காசுக்கு நம்மளோட வீட்டில் இருக்கவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தோன்னா கண்டிப்பாக நம்மளோட காசை வந்து வேஸ்ட் பண்ண மாட்டோம், சரிங்களா? ஸோ இன்றைக்கி நீங்கள் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா யார் சொல்கிறதையும் கேட்காதீங்க. உங்களோட சரௌண்டிங்கில் உங்கள் வட்டத்துக்குள்ளே தான் சேல் பண்ண போகிறீங்க. அதனால் நம்ம வீட்டில் இருக்கவங்க சொன்னவங்களோட வட்டத்தை வந்து தாண்டி நம்ம போகிறது கிடையாது. நல்லா பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். நான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் கொடுக்குறேன். எனக்கு என்னென்னா எவ்வளோ பேர் வந்து ஏங்கிட்டு இருந்திருக்காங்க வீட்டில் இருந்து ஒரு பிஸ்னஸை செய்யணும்னு சொல்லிட்டு. நான் இன்னும் நிறைய கற்றுக்கணும், உங்களுக்கு நிறைய சொல்லி கொடுக்கணும், நிறைய விஷயத்தில் உங்களை எல்லாத்தையுமே நான் மேலே கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நீங்கள் இப்போ கொடுக்குற சப்போர்ட் மாதிரியே எப்போதுமே கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு இன்னைக்குள்ளே நான் எல்லா கமெண்ட்டுக்கும் முடிச்சிடுறேன். ஏன்னா அதுக்கப்புறம் 3 மணிக்கு மேலே ஆர்டர் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன்னா எனக்கு அடுத்து செஞ்சு நான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு அப்போ தான் கரெக்டாக இருக்கும், சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதே சப்போர்ட் எப்போதும் கொடுங்க. உங்களுக்கும் நான் எப்போதும் சப்போர்ட்டாக இருப்பேன். தேங்க்யூ.